ஐயா வணக்கம். போக்குவரத்து தொழிலாளர்கள் நாளையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட போகிறதா அறிவிச்சிருக்கீங்க. என்னென்ன அம்ச கோரிக்கைகள் அரசுக்கிட்ட முன் வச்சிங்க? அரசு தரப்புலேருந்து உங்கள் கோரிக்கைக்கு என்ன சொல்கிறாங்க? அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 2 கோரிக்கை இருக்குங்க. 2 விதமான கோரிக்கை. ஒன்று ஏற்கனவே இருக்கிறத விட சம்பளத்தை நீங்கள் உயர்த்தி கொடுக்கணும், ஏன்னா பழைய ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சுங்கிற ஒரு கோரிக்கை. அது கூடுதலாக கேட்குற கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை, ஏற்கனவே எங்களிடம் நீங்கள் தர வேண்டியதாக இருக்கிற பணத்தை தராமல் இருக்கிறீர்கள், அந்த பணத்தை தாருங்கள் என்று கேட்பது. அது கடனை கேட்பது, பாக்கியை கேட்பது, அவர்கள் எடுத்து வைத்ததை கேட்பது. இன்னொன்று, கழகங்களுக்கு தேவையான காலி பணியிடங்களை நிரப்பி எல்லா பேருந்துகளையும் இயக்குவது, அதன் மூலமாக மக்களுக்கு நம்முடைய சேவையை முழுமைப்படுத்துவது. இதுதான் எங்களுடைய கோரிக்கையினுடைய முக்கியமான விஷயம். அடுத்தது பழைய ஓய்வூதியம் என்பதை 1/4/2003 பிறகு வேலையில் சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் வழங்கி விடுவோம் என்று இதே முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிற போது அறிவித்தார். எங்களுடைய கோரிக்கை அது நீண்ட கோரிக்கை, எல்பிஎஃப் உள்பட கோரிக்கொண்டிருக்கிற கோரிக்கை. அந்த கோரிக்கையும் நீங்கள் உடனடியாக முடிவு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை. அதாவது இப்போ 6 கோரிக்கை என்று சொல்லுகிற போது, 1, போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தில் இயங்குவதாக பொதுமக்கள் கருதுகிறார்கள். அப்படி ஒரு செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தில் எந்த நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் இன் த சென்ஸ் அனா பைசா மட்டுமே வைத்து நஷ்டத்தை நீங்கள் பார்க்குறதுங்கிறது அது ஒரு வரவு செலவு கணக்கு பார்க்குற ஏற்பாடு. அது வருமானம் இல்லாத வழித்தடத்தில் நாம் பேருந்துகளை இயக்குகிறோம். அதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை. கிராமங்களுக்கு பஸ் விடுறோம், புறநகர் பகுதிகள், நகரங்களுடைய புறநகர் பகுதிகளுக்கு பஸ் விடுறோம். அதில் 50% பேருந்துகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி அன்எக்கனாமிக், வருமானம் இல்லாதவை என்று தெரிந்தே நாம் ஓட்டுகிறோம். ஒரு முதலாளி கூட ஒரு பஸ்ஸை கூட ஒரு நாளைக்கு கூட வருமானம் இல்லாத இடத்தில் ஓட்ட மாட்டார். ஆனால் நம்ம ஓட்டுறோம். ஏன் ஓட்டுறோம்னா அது தமிழ்நாட்டுக்கு தேவை, தமிழ் சமூகத்துக்கு தேவை, நம்முடைய பொருளாதாரத்துக்கு தேவை. அதனால் கிடைக்கிற ஆதாயம், அதனால் கிடைக்கிற லாபம், அதனால் தமிழகம் அடைந்திருக்கிற ஒட்டுமொத்த பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பணமாக நீங்கள் குவான்டிஃபை பண்ணவே முடியாது. அது அளவு கடந்த லாபத்தை இந்த போக்குவரத்து கழகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த வரவுக்கும் செலவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ பெண்களுக்கு நாம் கட்டணமில்லா பேருந்து, மாணவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, இன்னும் பல சலுகைகள் நாம் தருகிறோம். இதெல்லாம் தேவை. இதனால் ஏற்படக்கூடிய வருமான குறைவு, அதனால் வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாசம் வருது. இதான் நஷ்டம்னு சொல்கிறாங்க அவங்க. இந்த வித்தியாசத்தை கவர்மெண்ட் ஈடுகட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. அதில் தான் கழகங்களின் எதிர்காலம் இருக்கிறது, தொழிலாளிகளுடைய நல்வாழ்வு இருக்கிறது. அரசு இதை மேலும் மேம்படுத்துவதற்கான இது இருக்கிறது. அந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டோம். 2 ஓய்வூதியர்கள் 96,000 பேர் இன்றைக்கி இருக்காங்க. அந்த 96,000 பேருக்கு கடந்த 8 ஆண்டுகளாக 96 மாதமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பஞ்சப்படி உயர்வை தராமலே வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் உயரும், எல்லாருக்கும் கிடைக்கும். அரசு ஊழியருக்கு கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்கும், சகல பேருக்கும் கிடைக்கும், இங்கேயும் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் போக்குவரத்தில் இருக்கிற ஓய்வூதியர்களுக்கு மட்டும் அது கிடைக்காது. அப்படின்னு கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் 8 ஆண்டுகளாக அதனுடைய சேர்ந்த தொகை அது வைத்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் என்ன கேட்டோம், அந்த இவ்வளோ பணத்தை உடனே நீங்கள் பார்க்க முடியாதுன்னா இருக்கட்டும், பிறகு பேசி நம்ம எப்படி இதை வாங்கலாங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த தேதியிலிருந்து அவங்களுக்கு உயர்ந்த அடிப்படையில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க தொடங்குங்க. வரக்கூடிய காலம் முழுவதுக்கும் நீங்கள் இந்த பஞ்சப்படியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பழசை பிறகு பார்த்துக்கலாம் நாங்கள் சொல்லியாச்சு. இது நிலுவையில் இருக்கக்கூடிய அடுத்த கோரிக்கை. 3வது இன்றைக்கி பேருந்துகள் கிட்டத்தட்ட 6,000 பேருந்துகள் ஓடாமல் நிற்கிது ஒவ்வொரு நாளும். சென்னையில் மட்டும் ஒரு 700லேருந்து 900 பேருந்துகள் ஓடாமல் நிற்கிது. அதுக்கு என்ன காரணம்னா ஆட்கள் இல்லை, ஓட்டுவதற்கு ஆட்கள் இல்லை, கண்டக்டர் இல்லை. இப்போ வாண்ட் ஆஃப் க்ரூ நாட் ரன் என்பது இந்த போக்குவரத்து துறையில் இருக்கிற மிக மோசமான ஒரு நிலை. ஆகவே ஆட்களை காலி பணியிடங்களை நிரப்புங்கள், போதுமான ஆட்களை அமர்த்துங்கள், எல்லா பேருந்தையும் இயக்குங்கள் நம்ம சொல்கிறோம். அது பொதுமக்களுக்கு தேவை. மற்றது தேவை, வாகனங்கள் குறைகிற போது, வாகனங்கள் போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கும்போது, போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிற போது என்ன வரும் என்றால் இதர வாகன போக்குவரத்துக்கு மக்கள் போவார்கள். இப்போ 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இந்த சென்னையில் டெய்லி போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 35 லட்சம் பேர் தான் போகிறாங்க.
என்னாச்சு? மோட்டர் பைக் வாங்கிட்டாங்க, இல்லைன்னா ஷேர் ஆட்டோவில் போயிட்டாங்க, இல்லைன்னா மற்றதில் போயிட்டாங்க. அப்போ வாகன பெருக்கத்திற்கு இது அடிப்படையாக இருக்கிறது. பொது போக்குவரத்து பலவீனப்படுவது அது எல்லா விதமான நெருக்கடிக்கும் காரணமாகிறது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றது. இப்போ இந்த கோரிக்கை இது மொத்தம் பார்த்திங்கன்னா 6 கோரிக்கை வரும். வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாச தொகை வரும், ஓய்வூதியருடைய பிரச்சனை வரும், காலி பணியிடத்தை நிரப்புங்கிறது வரும், இறந்து போனவனுடைய பிள்ளைகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கை வரும். அடுத்தது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துங்க. நீங்களே சொன்னது 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேச துவங்குங்கள். இந்த கோரிக்கை தான். இதை பற்றி பேசுகிற போது அமைச்சரோடு பேசணும், அது கன்சிலேஷனில் பேசணும், சமரச பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் அமைச்சரோடு முந்தா நாள் பேசினோம். முந்த நாள் அமைச்சர் பேசுகிற போது எல்லாம் பொங்கலுக்கு பிறகு பேசிக்கொள்ளலாமே என்றவர் சொன்னார். பொங்கலுக்கு பிறகு எங்கள் ஒப்பந்தத்தை பேசிக்கொள்ளலாம், அதுக்கு பிறகு நீங்கள் தேதி கொடுங்க, இப்போ ஒரு தேதி சொல்லுங்கள், போதும் பேசிக்கலாம். ஆனால் மீதி விஷயத்தை எதையும் ஒத்தி போட முடியாத. இப்போ ஓய்வூதியர்களுக்கு 7 வருஷமாக அவனுக்கு பொங்கல் இல்லை, 7 வருஷமாக அவனுக்கு தீபாவளியும் இல்லை. ஏன்னா அவனுடைய பஞ்சப்படியும் நீங்கள் கொடுக்கல. இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் 6000 இருந்து அது சராசரியாக 6000 ரூபா அவனுக்கு வர வேண்டிய பணம் வராமல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. மாதந்தோறும் 6000 ரூபாய் தான் அவன் ஃபோர்கோ பண்ணுறான். 6000 கோடி, இது 6000 ரூபாய் அவன் இழந்துக்கிட்டே இருக்கான். இதை நீங்கள் உடனே கொடுக்கலன்னா என்னத்தை அவன் பொங்கல், என்னத்தை அவனுக்கு இது, என்னத்தை 4000 5000 வச்சுட்டு அவன் எப்படி பிழைப்பான் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு கோரிக்கை. அது நாங்கள் நிதித்துறை பிரச்சனை இருக்குது, மற்றது இருக்குதுன்னா காரணம் சொன்னார். எல்லாருக்கும் நிதி இருக்குது, எங்களுக்கு நிதி இல்லைங்கிறத ஏற்றுக்க முடியாது. 1. 2 கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறதுக்கு எங்கிட்ட நிதி இல்லைங்கிறது ஒரு காரணமாக இருக்க முடியாது. எங்கிட்ட நிதி இல்லை, ஆக அவனுக்கு கொடுக்க முடியாது என்று 30 வருஷம் வேலை பார்த்தவனுடைய, அதுக்கு பிறகு ஓய்வு பெற்றவனுடைய, மூத்த வயதில் இருப்பவனுடைய, மருத்துவம் மற்ற தேவை இருப்பவனுடைய பணத்தை நிற்க வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறதுங்கிறதுல எந்த நியாயமும் பொருளும் கிடையாது. அதை ஏற்றுக்கவே முடியாது. ஆகவே நீங்கள் அமல்படுத்தி தான் தீரணும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். காலி பணியிடம் இது எல்லோருடைய பொறுப்பு, ஒட்டுமொத்த நம்முடைய தமிழகத்தினுடைய கோரிக்கை அது. அதை உடனடியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நிறைவேற்றணும். இப்போ நீங்கள் மூலதனத்தை கொண்டு வர்றோம், வேலை வாய்ப்பை பெருக்கிறெல்லாம் பேசுகிறாங்க. இங்கே இவ்வளோ காலி பணியிடம் இருக்குது, அதனால் பாதிப்பு இருக்குது. அந்த காலி பணியிடத்தையும் நீங்கள் நிரப்ப மாட்டேங்கிறீங்க. செத்து போனனுடைய பிள்ளை அவன் இருக்கான், அவனும் நீங்கள் நிரப்ப மாட்டேங்கிறீங்க. பிறகு என்ன வேலை வாய்ப்புன்னு பெருசாக பேசுகிறது? அப்போ இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின்மை, அவநம்பிக்கை அரசின் மீது ஏற்படுத்துகிறது. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் இதில் ஏதாவது மாற்றம் நீங்கள் பண்ணலைன்னு சொன்னால் நிச்சயமாக 30ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ அவர் ஒன்று சொன்னார், சரி அப்படின்னா நான் ஒரு நாள் டைம் கொடுங்க, பேசிட்டு வரேன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் அவர் நேற்று பேசிட்டு வந்திருக்கணும். ஆனால் நேற்று இந்த முதலீட்டாளர் மாநாடு இருக்கிறதுனால நான் கன்சல்ட் பண்ணுறதுல சிரமமாகி போச்சு. ஆகவே நான் இன்றைக்கி ஒரு 10:30 மணி வாக்கில் நான் பேசிவிட்டு உங்களை தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதான் காத்திருக்கிறோம். இப்போது உங்களுடைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள், அரசு ஊழியர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகைகள்லாம் வழங்கணும்னு சொல்லி நியாயமாக கேட்குறீங்க. ஆனால் இது பண்டிகை காலம் என்பதால் இது ஒத்தி வச்சு பண்டிகை காலம் முடிஞ்ச பிறகு கேட்கலாம், அல்லது போராட்டத்தை பண்டிகை காலம் ஒத்தி வச்சு பிறகு நடக்கலாம். இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் பண்டிகை காலங்களில் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி போராட்டம் அறிவிப்பது மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? அதாவது இது நீங்கள் அரசிடம் கேட்க வேண்டிய கேள்வி. இதில் இருக்கிற அந்த நியாயத்தில் அந்த சங்கங்களோட பேசி ஒரு பொருத்தமான முடிவை நீங்கள் மேற்கொண்டு ஆகணும், இதை அவாய்ட் பண்ணணும், தவிர்க்கணும் என்று நீங்கள் அவங்ககிட்ட பேசணும். ஏன்னா நாங்கள் 7 பொங்கல் காத்துட்டோம். நான் சொன்னேன் 8 வருஷம் பாக்கின்னு 7 பொங்கல் காத்திருந்துட்டோம். இது 3-4 மாதங்களாக இதை தொடர்ந்து அஜிடேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை முடிங்க, இந்த பொங்கலுக்கு முன்னாடி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அப்புறம் நம்ம அதுக்குள்ளே நடவடிக்கை எடுத்து முறையீடு பண்ணி மற்றது பண்ணிக்கு 2K போட்டு, அதாவது தொழிலாளர் துறையில் போட்டு பிறகு தான் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்குறோம். ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்த பிறகு 2 கன்சிலேஷன் நடந்து போச்சு. கன்சிலேஷனில் எந்த மாற்றமும் வரல. அமைச்சர் தலையிட்டார், அதுலேயும் மாற்றம் வரல. அதுக்கப்புறம் 2 நாள் ஆகிப்போச்சு. இதுக்கிடையில் நம்ம பொங்கல் வருது. எப்போ பொங்கல் என்பது ஒரு பிரச்சனை, அதில் எங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, அரசுக்கும் அதை விட முக்கியமான பொறுப்பு இருக்குது. நாங்கள் எதையாவது ஏற்கனவே இருப்பதை விட கூடுதலாக கொடு என்று கேட்டு பொங்கல் நேரத்தில் தகராறு பண்ணால் தப்பு. எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் கொடுக்கலன்னா நான் எப்படி பொங்கல் கொண்டாடுறதுன்னு நான் கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். அதனால் பொங்கல் என்பது வரும், தீபாவளி வரும், அதே மாதிரி கிருத்திகை வரும், அதே மாதிரி கிரிவலம் வரும், சிவராத்திரி வரும், ஏகாதசி வரும், எல்லாம் வரும், கொண்டே இருக்கும். அதுக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் எங்களுடைய இந்த பிரச்சனைங்கிறது இத்தனை 8 வருஷமாக தீராமல் இருக்கிற அந்த பிரச்சனையிலாவது நீங்கள் முடிவெடுங்க. உதாரணமாக 46%
பஞ்சப்படி அந்த தொழிலாளிகளுக்கு கிடைக்காம இருக்குது. 46% பஞ்சப்படி 5 தான் கொடுக்குறாங்க, 46 கொடுக்கணும். அப்போ 41% வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிங்க, போதும், பழசு பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. ஸ்ட்ரைக்கை முடிவு கொண்டு வருவதற்காக, பொங்கலுக்காக நாங்கள் அதை சொல்லியாச்சு. அடுத்தது சர்வீஸில் இருக்கிறவனுக்கு 4 மாதம் நீங்கள் பாக்கி வச்சுருக்கீங்க, பஞ்சப்படி மாதக்கணக்காக பாக்கி வச்சுருக்கீங்க. அந்த 4 மாதத்தை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு பொங்கலுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் பொங்கலுக்கு வந்து 1000 ரூபா மற்றதுன்னு பலருக்கு கொடுக்குறீங்க. அந்த தொழிலாளிக்கும் ஏதாவது பண்ணக்கூடிய முறையில் அவன் காசை கொடுங்க, நீங்கள் புதுசாக காசு கொடுக்க வேண்டாம். 3வது, ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு தேதி சொல்லுங்கள். அவ்வளோதான் நாங்கள் கேட்குறது. இதை சொன்னீங்கன்னா முடிச்சிக்கலான்னு நாங்கள் சொல்கிறோம். அது எதுக்குன்னா பொங்கல் என்பதால் தான். நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தா தான் ஆச்சு, இல்லைன்னா நாங்கள் சைக்கிள் பண்ணி தருவோம் அப்படி நாங்கள் சொல்லலை. எங்கள் பாக்கியை கொடுங்க. ஓய்வு பெற்றவனுக்கு, முதியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, 30 வருஷம் உழைத்தவர்களுக்கு அவனை வந்து பொங்கல் கொண்டாட விடுங்க. இன்றைக்கி போக்குவரத்து தொழிலாளி வந்து ஏடிஎம்மில் போய் செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறான், ரிட்டையர் ஆன பிறகு காலேஜ் பஸ்ஸில் அந்த பஸ் இந்த பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கான், ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு, ஹோட்டலில் அங்கே இங்கே வாட்ச்மேன் வேலை பார்த்து இப்படி பிழைக்கிற நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. அவன் 6000 நீங்கள் கையில் வச்சுக்கிங்க, அவன் கண்ட இடத்துல போய் இப்படி இந்த பிச்சைக்கார மாதிரி நின்றுட்டுருக்கிறான்னா அது என்ன நியாயம்? அது இதுதான் நாங்கள் கேட்குறோம். இப்போ அதை மட்டும் நீங்கள் அமல்படுத்துங்க சார், வேறு ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு, அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அடுத்தது வந்து நீங்கள் வந்து பஞ்சப்படியில் நிலுவையில் ஓய்வூதியனுக்கு இருக்குது, சர்வீஸ் இருக்கணும் இருக்குது, ரெண்டையும் முடிங்க, போதும். தேதி ஒன்று சொல்லுங்கள். இதுதான் பொங்கலுக்கு முன்பு இதை வந்து ஒரு முடிவு கொண்டு வருவதற்கு நாங்கள் வந்து எவ்வளவு குறைச்சி எவ்வளவு அரசு முடிவெடுவதற்கு உதவியாக சொல்ல முடியுமோ சொல்லிட்டோம். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? இப்போ வந்து எங்களுக்கு வந்து இத்தனை கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்க. இதில் அரசு கேட்குது ஒரே ஒரு கோரிக்கை, முத்தாய்ப்பாக ஒரு கோரிக்கை சொல்லுங்கள், அந்த கோரிக்கை நிறைவேற்றுறோம், அப்போ வந்து உங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த கோரிக்கை நீங்கள் சொல்லுவீங்க? இந்த கோரிக்கை செஞ்சு கொடுத்தா உடனடியாக நாங்கள் வந்து போராட்டத்தை நிப்பாட்டுறோம். அதாவது சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு 4 மாதம் பஞ்சப்படி பாக்கி இருக்குது. பாக்கி நீ கொடுக்க வேண்டியது. ஓய்வு பெற்றவங்களுக்கு 8 வருஷமாக 46% இது இப்போ பணம் பாக்கி இருக்குது. இந்த ரெண்டையும் இப்போ அமுல்படுத்துங்க, நடைமுறையிலிருந்து அமுல்படுத்துங்க. பழசு பின்னாடி கொடுக்க வேண்டிய காசு இருக்குது, ஆயிரக்கணக்கான கோடி இருக்குது, அது நம்ம பிறகு பேசிக்கலாம். நாங்கள் இப்போவே நீங்கள் கொடுங்க, நாங்கள் கட்டாயப்படுத்தலை. முத்தாய்ப்பாக ஒரே கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சப்படி நிலுவை ஓய்வு பெற்றவர்களுக்கு இருக்குது, பஞ்சப்படி அமுல்படுத்த வேண்டிய உயர்வு வந்து சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த 2 பேருக்கும் கொடுங்க. தேதி ஒன்று அறிவிங்க. அது காசும் இல்லை, செலவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த மாதம் கடைசி கூட ஏதாவது ஒரு தேதி அறிவிங்க, அவ்வளோதான். ஒரே கோரிக்கை என்னென்னா ஓய்வு பெற்றவர் பஞ்சப்படி அவங்களுக்கு வர வேண்டிய 46% கொடுங்க. சர்வீஸில் இருக்கிறவங்களுடைய ஒரு 4 மாதம் பஞ்சப்படியாவது உடனடியாக கொடுங்க பொங்கலுக்கு, இவ்வளோதாங்க. பஞ்சப்படி கோரிக்கையை நிறைவேற்றிட்டா அவங்களோட போராட்டத்தை வாபஸ் பெற்றுருவீங்க. ஆமாம், அந்த 2 பேரும் பண்ணிட்டு பேச்சுவார்த்தை பிறகு வச்சுக்கலாம், நாங்கள் முடிச்சிடலாம். இப்போ பஞ்சப்படை நிலுவைத் தொகை வந்து முழுசாக நீங்கள் கேட்டது மாதிரி 46% வழங்கிட்டா உங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுருவீங்க. ஆமாம் ஆமாம், அது ஓய்வு பெற்றவருடைய நிலுவை, சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிலுவை இருக்குது, அதையும் கொடுத்துடணும். இப்போ வந்து தொடர்ந்து வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் வருடம் வந்து இந்த மாதிரி போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்க. இது வந்து நேரடியாக நீங்கள் அரசுக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க. இந்த முறை வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ எப்போ அந்த பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க, அதுக்கான சூழ்நிலை உருவாகிடுச்சா? இல்லை, இப்போயும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்ததுனால நடக்குது. அப்படி ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து நடக்கிற போது உரிய உயரதிகாரிகள் கூட வராமல் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களை அனுப்பி சொல்லிட்டு வர சொன்னாங்கங்க, கேட்டுட்டு வர சொன்னாங்கங்க என்று தான் முத்தரப்பு குழுவிடங்களுக்கு பதில் கிடைக்கும். அவ்வளோதான் அந்த முத்தரப்புக்கு அவர்கள் கொடுக்குற மரியாதை. பிறகு நாங்கள் இது இப்படியே போனால் எப்படி என்று நாங்கள் கொஞ்சம் கடுமையாக எதிர்வினையாற்றின பிறகு போன சமரச பேச்சுவார்த்தையில் தான் முத்தரப்பில் தான் வந்து 2 எம்டிக்கள் வந்தார்கள். எம்டிசி எம்டியும் சிடிசி எம்டியும் வந்த பிறகு அவங்களும் இந்த மாதிரி அரசினுடைய கொள்கை முடிவு அரசினிடம் கேட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்ற நிலையில் தான் அவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அரசு தான் சொல்லணும். அரசு இப்போ இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி இது வரைக்கும் இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பேச்சுவார்த்தை என்பது எவ்வளவு நடந்த பிறகும் ஒன்றும் நடக்கலைங்கிறதுனால தான் இந்த அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா வேலை நிறுத்தங்கிறது ஒன்றும் விளையாட்டும் அல்ல, வேலை நிறுத்தம் எங்களுக்கு விருப்பமானதும் இல்லை. வேறு வழியே இல்லைங்கிற ஒரு நெருக்கடிக்கு நாங்கள் ஆளாக்கப்படுறோம், வருஷம் ஆளாக்கப்படுறோம். இது அரசு வந்து திமுக அரசு, நீங்கள் வந்து இடதுசாரி இது யூனியன், நீங்கள் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து முன்வைக்கலாமே இந்த கோரிக்கையை?
அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து எல்லா கோரிக்கையும் நம்ம வந்து முன்வைத்து கொண்டு தானே இருக்கிறோம். பல கோரிக்கை வந்து நிறைவேறதில்லை. அதை சட்டமன்றத்தில் பேச வேண்டியிருக்கு, தீர்மானங்களாக கொடுக்க வேண்டியிருக்கு. நாங்களே வந்து பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கு. இடதுசாரிகளே கூட பல போராட்டங்கள் முன்னெடுக்க வேண்டியிருக்கு. அப்படி தான் அரசின் கவனத்துக்கு கொண்டு போக வேண்டியிருக்கு. அப்படி தான் சிலது முடியுது, சிலது முடியாமல் இருக்குது. அதை ஒட்டி போராட்டங்கள் தொடருது, சிலது போராட்டங்கள் முடியுது. அப்படி தான் இதை பார்க்கணும். இதுக்கும் கட்சியிடையே இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் கூட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது முழுக்க முழுக்க தொழிலாளருடைய நியாயமான கோரிக்கை, அவருடைய தேவை, அரசு செய்ய வேண்டிய கடமை, செய்ய தவறுகிறீர்கள் என்பதை சுட்டி காட்டுகிற ஏற்பாடு. சட்டத்தில் எங்களுக்கு இருக்கிற இந்த வழிமுறை, இதை தவிர எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. உங்களோட கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை நிறைவேறுவதற்கு வாழ்த்துக்கள்.